தொடர்ந்து இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அதிலிருந்து இந்த வாரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற சில வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம், என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த காலை நேரத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிறவர், ஆண்டவரே இடைப்படுகிற தேவன், எங்களுக்கு தேவையான பரலோகத்தின் மன்னாவை கர்த்தர் இந்த காலை நேரத்திலே நீர் எங்களுக்கு பகிர்ந்து அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வல்லமையாய் வெளிப்படுவதாக ஆண்டவரே எவைகளை பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறீர்கள். அந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படத்தக்கதாக வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அடையில மறைத்து வெளிப்படுவீராக. வல்லமுள்ள நாமம் தொடர்ந்து மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா? விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுமா? மகிமையை பார்ப்போம் என்று அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் சொன்ன நல்ல வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். பெத்தானியா என்ற ஊரிலே ஒரு குடும்பம் இருந்தது. மார்த்தாள், மரியாள் என்ற சகோதரிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், லாசர் என்று சொல்லி. அவன் மரித்த ஒரு காரியத்திலிருந்து தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மார்த்தாள் சொன்ன வார்த்தையும் மரியாள் சொன்ன வார்த்தையும் ஒரே வார்த்தை தான். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான் என்று அவர்கள் சொன்னார்கள். மார்த்தாள் 21ஆம் வசனத்திலே சொல்லுகிறாள், மரியாள் 32ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். ரெண்டு சகோதரிகளும் சொன்ன வார்த்தை ஒன்றுதான். ஆனால் மரியாளோ இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள் என்று பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இயேசுவின் பாதத்தில் மரியாள் விழுந்தாள். 32ஆம் வசனத்தில் அதுதான் வாசிக்கிறோம். மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, இல்லாமைகள் வரும்போது, சஞ்சலங்கள் வரும்போது, நிர்மலமான மனது வரும்போது, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அவர் பாதத்தில் விழுந்து கிடப்பது மிகுந்த அவசியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதம் நமக்கு மேன்மை, ஆண்டவருடைய பாதம் நமக்கு ஆசீர்வாதம், ஆண்டவருடைய பாதம் நம்மை மேன்மைப்படுத்தும். மாத்திரமல்ல, உண்மையும் மென்மையும் கர்த்தருடைய சமூகம் மகிமையுள்ளவனாய் மாற்றும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மகிமையானவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் மகிமையானவர்களாக மாற முயற்சி செய்கிறோம். நம்முடைய தேவன் மகிமையானவர். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரை போலவே மகிமையானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே மகிமையான தேவனை ஆராதிக்கிற நாம் மகிமையானவர்களாக மாறுவதற்கும் மகிமையான அற்புதங்களை பார்ப்பதற்கும் நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்படி இருக்கும் என்று சொன்னால், நாம் மகிமையானவர்களாய் மாற வேண்டுமானால், நாம் மகிமையை பார்க்க வேண்டுமானால், கர்த்தர் செய்கிற அற்புதமான மகிமையை ருசி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் என்று பார்த்தோம் கடந்த நாளிலே. ஒன்று, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். இது ரெண்டு ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவன் என்று சொல்லுவது மாத்திரமல்ல. கிறிஸ்தவன் என்றால் என்ன? கிறிஸ்து அவன். இவங்கதான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவர்கள். அப்ப
அப்ப கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட நாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், அபிஷேகம் பெற்ற நாம், ஞானஸ்நானம் பெற்ற நாம், பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற நாம் பரிசுத்தமா வாழ்றோமா? நீங்க பரிசுத்தம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. எல்லா இடத்திலும் பரிசுத்தம் குறைஞ்சு போச்சு. ஆதி நாட்களில் இருந்த பரிசுத்தத்தை இப்ப பார்க்க முடியல. செல்போன்ல பரிசுத்தம் இல்ல, பேச்சுல பரிசுத்தம் இல்ல, நடக்கையில பரிசுத்தம் இல்ல, பார்வையில பரிசுத்தம் இல்ல. ஆண்டவர் விரும்புகிற காரியம் நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுமா? பரிசுத்தமா இருக்கணும்னா பாவத்திற்கு செத்த வாழ்க்கை இருக்கணும். பாவத்துக்கு நீ மரித்திருக்க வேண்டும், நீதிக்காக பிழைத்திருக்க வேண்டும். பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். அப்பதான் நீ மகிமையை பார்க்க முடியும், அப்பொழுதுதான் அற்புதத்தை பார்க்க முடியும், அப்பொழுதுதான் மகிமையானவனாக மாற முடியும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. இந்த நாட்களில் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்றது சாமானியமான காரணம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது லகுவான வாழ்க்கை அல்ல. படுக்கை மேல் விரித்திருக்கிற ரோஜா பூ அல்ல, முட்களின் கூடாய் நடந்து போகிற வாழ்க்கை. அதில் பாடுகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும். இவைகள் எல்லாவற்றையும் கடந்து நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? பரிசுத்தமா வாழ பிரயாசப்படு, பரிசுத்தப்படு, பரிசுத்தமானா இரு. பரிசுத்தத்திற்கு நேராக நீ நடப்பதற்கு கர்த்தர் உனக்கு கிருபை கொடுக்கட்டும். பரிசுத்தம் ரொம்ப அவசியம். ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பைபிளை தூக்கிட்டு வந்துட்டா பரிசுத்தம் இல்ல, சபையில வந்து உட்கார்ந்து இருந்தா பரிசுத்தம் இல்ல, காணிக்கை கொடுத்துட்டா, தசமபாகம் கொடுத்துட்டா பரிசுத்தம் இல்ல. பரிசுத்தம் என்பது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஆண்டவருக்கும் உரியது. அதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள வாழ்க்கை என்பது சாமானியமான காரியம் இல்ல. அந்த வாழ்க்கை கடினமானது, ஆனால் அதில் ஒரு மேன்மை உண்டு, மகிமை உண்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமா வாழ்கிற அந்த ஜீவிதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அதற்காக தான் முயற்சி பண்ணி கொண்டே இருக்கோம். பரிசுத்தம் இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. இத்தனை வருஷம் விசுவாசம், இத்தனை வருஷம் இந்த சபையில் இருந்த, 20 வருஷம் இருந்த, 30 வருஷம் இருந்த, 40 வருஷம் விசுவாசி, நீ பரிசுத்தமா என்ன பரலோகம் போக முடியாதியா? எப்படிப்பட்ட ஆளும் வேணா இருக்கலாம், எவ்வளவு பணம் வச்சிருக்கலாம், எவ்வளவு படிச்சிருக்கலாம், எவ்வளவு சொத்து இருக்கலாம், எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து நீ வந்திருக்கலாம், பரிசுத்தம் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பரிசுத்தமா இருக்க வேண்டியது அவசியம், அவசியம். இன்றைக்கு பரிசுத்தம், பரிசுத்தமா வாழ்வதற்கான முயற்சிகளை ஆவிக்குரிய கட்டத்தில் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதை தவறும் போது பரிசுத்தத்தை இழந்து போகிறோம். பரிசுத்தமா நீ வாழணும்னா நல்ல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, நல்ல ஜெபம் பண்ணணும். தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெப ஜீவியம் அவசியம். ஜெபிக்கிறவனாக இருக்கணும், ஜெபிக்கிறவனாக இருக்கணும். வேதத்தை கருத்தா வாசிக்கிறவங்களா இருக்கணும், வேதத்தை தியானம் பண்றவங்களா இருக்கணும். இப்படி நீ கடைபிடித்தாய் என்று சொன்னார், கர்த்தர் உன்னை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்துவார். அவருக்கு பயந்திருக்கிற அந்த வாழ்க்கை, அவருக்கு பயந்து ஜீவிக்கிற அந்த ஜீவியத்தை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் தரணும். ஜெபிக்கிற அந்த ஜீவிதத்தை கர்த்தர் தரணும். இதைத்தான் தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம், இதைத்தான் தியானிக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்காக மகிமையானவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், அற்புதத்தை காண வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். தானியேலை குறித்து கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தானியேல் 9:23 வாசிங்க வேகமா. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, ஆகவே நான் என்ன பண்ணேன், அதை அறிவிப்பதற்காக நான் வந்தேன் என்று தேவ தூதன் சொல்லுகிறார். தானியேல் என்ற ஒரு வாலிபனை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேம் தேசத்திலே இருந்த தானியேலை நேபுகாத்நேச்சார் படையெடுத்து சென்று எருசலேமை அழித்து
அதில் இருக்கிற வாலிபர்களை, அழகுள்ள திறமையுள்ள வாலிபர்களை சிறைப்பிடித்து பாபிலோன் தேசத்துக்கு இந்த நேபுகாத்நேச்சார் கொண்டு வருகிறார். கொண்டு வருகிற சமயத்திலே அடிமையாக அப்படி வந்தவன் தான் இந்த தானியேல். ஆனால் அடிமையாய் வந்த அந்த தேசத்திலும் தானியேல் தன்னை ஜாக்கிரதையாய் பாதுகாத்தான், கவனமாய் பாதுகாத்தான். அவனை கர்த்தர் மகிமை உள்ளவனாக மாற்றினார். அல்லேலூயா சொல்லுமா. மகிமையை பார்க்க செய்தார், அற்புதங்களை செய்தார் ஆண்டவர் தானியேலுடைய வாழ்க்கையில. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிபனாய் இவன் சிறைப்பட்டு போன அந்த பாபிலோன் தேசத்திலே அவன் தன்னை காத்துக் கொண்டான் என்று வாசிக்கிறோம் வேதத்துல. எப்படி? தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தானியேல் தீர்மானம் பண்ணினானாம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தானியேலோ என்றால் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினால், பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. இருதயத்தில் தீர்மானம் பண்ணினவன் இந்த தானியேல். ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார். எத்தனை ஒரு பெரிய தீர்மானம் தெரியுமா? எத்தனை ஒரு பெரிய தீர்மானம். பயங்கர டெம்டேஷன் தான் அதெல்லாம். அது சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப காரியம். அப்படிதானே? சாப்பாட்டு விஷயத்தில் தீட்டுப்பட மாட்டேன். ராஜாவின் போஜனம் தேவையில்லாததான் இருக்குமே. திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார். அல்லேலூயா. அடிமையா போன தேசம் தான், சிறைப்பட்டு போன தேசம் தான். என்னை யாரையா பார்க்க போறார்? நானே இப்ப அடிமையா வந்திருக்கிறேன், சிறைப்பட்ட தேசத்துக்கு வந்திருக்கேன். என்னை யார் பார்க்க போறா? ஒரு நல்ல சான்ஸ் ராஜ சாப்பாடு சாப்பிட, காஸ்ட்லி ஃபுட் சாப்பிட ஒரு நல்ல சான்ஸ், ராஜாவுடைய போஜனத்தை சாப்பிட ஒரு வாய்ப்பு, திராட்சை ரசம் பருகுவதற்கு ஒரு வாய்ப்பு. ஆனா அந்த வாய்ப்பினாலே தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுமா. சான்ஸ் கிடைச்சும், வாய்ப்பு கிடைத்தும், வழிவாசல்கள் கிடைத்தும் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினவன் தானியேல். அல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்கல. சான்ஸ் கிடைக்காதனால பரிசுத்தவானா இருக்கு. கிடைச்சி நீ கவனமா இருக்க பத்தியா? கிடைச்சி ஜாக்கிரதையா இருக்க பத்தியா? வாய்ப்பு கிடைத்தும் நீ உன்னை பரிசுத்தமா பாதுகாத்துக்கிற பத்தியா? அதுதான் கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற மேன்மையான காரியம். அல்லேலூயா. வேற ஒண்ணு மாறுதட்டத்துக்கு நமக்கு ஒண்ணும் கிடையாது. எனக்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைத்தாலும் சரி, எத்தனை வழிகள் திறந்திருந்தாலும் சரி, நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை நான் சிறைப்பட்டு போன தேசத்திலும் நான் நிலைப்படுத்துவேன். நான் கர்த்தருடைய பிள்ளை என்பது ஜாக்கிரதையாய் இருந்து அதை கடைபிடிப்பேன், பரிசுத்தத்திலே உண்மையாய் இருப்பேன் என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார். எத்தனை நல்ல மனுஷன், எத்தனை நல்ல மனுஷன் பாருங்க. நிறைய விஷயத்துல நம்ம தீட்டுப்பட்டு போயிடும், தவறி போகும். சாப்பாட்டுல தவறிடும், பார்வையில தவறிடும், பேச்சுல தவறிடும், செயல்களில் நடக்கையில் எத்தனை விஷயத்தில் தவறி போகிறோம். ஆனால் எல்லாவற்றிலும் தானியேல் கவனமாய் இருந்தான். அல்லேலூயா. ரெண்டு ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஆமா, நீங்க அல்லேலூயா சொல்றது கூட நீங்க கேட்க மாட்டேங்குது, மாஸ்க் எல்லாம் போட்டு அடைச்சிருக்கு. அல்லேலூயா. கவனமாய் இருந்தான். புறஜாதி தேசம்தான், வாய்ப்பு கிடைத்ததுதான். ஆனாலும் தன் இருதயத்தில் தீட்டுப்பட மாட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை நிலைப்படுத்துவதற்காக அவன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். பிரதர், சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, எங்க இருக்கிற, எப்படி இருக்கிற, யார் கூட இருக்கிற, என்ன செய்யறது கவனமாக இருக்கிறது. கடைசி காலம். நீ நரகத்துக்கு போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. உன் ஜீவன் அழிந்து போக ஒப்பு கொடுக்கிறார். சரீரத்தினாலே தீட்டுப்பட்டு உன் வாழ்க்கையை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறார்.
உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருப்பதற்காக கர்த்தரிடத்துல தினமும் தினமும் ஜெபம் பண்ணு. தானியேல் தீர்மானம் பண்ணினான். தீர்மானம் பண்ணி இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தீட்டுப்பட மாட்டேன் என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். தீர்மானம் பண்ணிட்டு நிறைய பேர் விட்டுருவோம். ஆனால் தானியேல் அவைகளை கடைபிடித்தார். அல்லேலூயா, கடைபிடிச்சார். தீர்மானம் பண்ணுவோம். நம்ம எப்ப தீர்மானம் பண்ணுவோம்? எப்பதான் தீர்மானம் பண்ணுவோம்? மெயினா நியூ இயர் அப்ப தீர்மானம் பண்ணுவோம். அடுத்த எழுதிலாம் வைப்போம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ற ஆண்டவரே, 1 மணி நேரம் பைபிள் வாசிக்கிற ஆண்டவரே, இந்த வருஷத்துல எப்படியாவது வேதத்தை வாசித்து முடிச்சிருவோம் ஆண்டவரே. எவ்வளவு தூரம் போயிருக்கு? அரை வருஷம் முடிஞ்சு போச்சு, 7 மாதம் முடிஞ்சிருச்சு. பைபிள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிற? வீணான பேச்சுல எவ்வளவு தூரம் போயிருக்கு? ஜபத்தில் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிற? ஜபமே இல்லாம உன் வாழ்க்கை எப்படி போயிருக்கு உனக்கு தான் தெரியும். நீ ஜெபித்தால் மகிமையை பார்ப்ப, நீ வேதத்தை வாசித்தா மகிமையை பார்ப்ப. கர்த்தருக்கு எடுத்த காரியத்திலே ஆண்டவருக்காக இடம் கொடுத்தால், ஆண்டவருக்காக உன்னை விட்டு கொடுத்தால், ஆண்டவருடைய காரியத்தில் நிலைத்திருந்தால் கர்த்தர் உன்னை மகிமையை பார்க்க செய்வார் என்கிறார்கள். அல்லேலூயா. உன்னை சுத்தி நமக்குள்ள நோய் வரலாம், கொரோனா வரலாம், பல பாடுகள் வரலாம், உன்னோடு இருக்கிறவங்க இல்லாம போலாம். ஆனா கர்த்தர் உன்னை மகிமையை நிச்சயமா பார்க்க வைப்பார். அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருதயத்தில் தீர்மானம் பண்ணியது மாத்திரமல்ல, அவைகளை கடைபிடித்தார். தானியேல் கடைபிடித்தார். சாதாரண சாப்பாடு கொடுத்தாலே போதும்பா, எனக்கு ராஜ சாப்பாடு வேணாம், ராஜாவுடைய சாப்பாடு வேணாம். அதை நீதிமொழிகளில் வாசம் போன வாரம் 23 அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். நீ ஒரு அதிபதியோடு போதனை பண்ண உட்கார்ந்தினா உனக்கு முன்பதாக இருக்கிறத நல்ல என்ன பண்ண கவனித்து பார். நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொடையிலே என்ன வரவே இல்லை வச்சிரு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அது கள்ள போஜனம். கள்ள போஜனம். ரொம்ப கவனமா இரு. தானியேல் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தான். ரொம்ப கவனமா இருந்தான். யாக்கோபு ஏசாவின் சிரேஷ்ட புத்திர பாகத்தை பறித்துக் கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசா ஒரு கோப்பை கூழுக்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தையே என்ன பண்ணிட்டானா? விட்டு கொடுத்துட்டான். ஒரே ஒரு கோப்பை கூழு தான். சாப்பாட்டுக்காக தன்னுடைய சொத்தையை சிரேஷ்ட புத்திர பாகத்தையே இழந்து போனான். ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போனான். அன்பு தேவ பிள்ளையே, கவனமாயிரு, ஜாக்கிரதையாயிரு. ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணாத. ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதான் சொன்னாங்க, இந்த வயிறு கூட வாழ்றது நமக்கு ரொம்ப கஷ்டம். அப்படித்தானே? சாப்பிடாம எத்தனை நாள் இருக்கலாம்? ஊழியக்காரங்க சாப்பிடாம இருந்து பழகிருவோம் சில நேரத்தில். வேதாம கல்லூரி நான் படிக்கும் போது 3ஆம் வருஷம் லாஸ்ட் இயர் நான் படிக்கும் போது மெஸ் பக்கமே போக மாட்டேன். ஃபாஸ்டிங் பாருங்க, கட்டு மெஸ்ல கலந்துதான் கிடக்கு. என் பிளேட் நம்பர் 7, 7ஆம் நம்பர் பிளேட் கலந்துதான். எல்லாம் சாப்பிட போற நேரத்துல நான் கார் ஷெட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணிட்டு, ஏன்னா அவ்வளவு நெருக்கங்கள் எனக்கு. கடைசி வருஷம் என்ன படிக்க வைக்க ஆள் இல்லை, ஃபீஸ் கட்ட ஆள் இல்லை. ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதற்கு நான் ஜெபம் பண்ணாதான் வேலை நடக்கும். பேனா வாங்குவதற்கு, சோப்பு வாங்குவதற்கு, எல்லாத்துக்கும் ஜபம் தான் எனக்கு அவசியமா இருக்கு. என் குடும்பம் என்ன கைவிட்டாங்க, ஃபீஸ் கட்ட மாட்டேன். ஃபீஸ் கட்டுவார் யாருமே எனக்கு தெரியல. 3ஆவது வருஷம் எப்படி படிப்பேன் ஒண்ணுமே புரியல. அன்பு தெய்வ பிள்ளையே, ஜெபிக்கிற ஜபம் நம்மை அடுத்த கட்டத்துக்கு நேரா கொண்டு போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 3ஆம் வருஷம் படிக்கும் போது சோப்பு வாங்க கூட காசு இல்லை. சோப்பு வாங்க கூட காசு இல்லை. பாஸ்டர் பாரத்துக்கெல்லாம் தெரியும் நான் எப்படி படித்தேன். கும்போணம் பாஸ்டர், அவர் எனக்கு ஜூனியர், 1 இயர் ஜூனியர். நான் 3rd இயர் படிக்கும்போது அவர் 2nd இயர். அப்போ பொன்மண்டு சோப்பு நிறைய தடவை சொல்லியிருக்கோம். பொன்மண்டு சோப்பு, துணி சோப்பு. அப்போ 50 காசு. அந்த 50 காசு சோப்பு வாங்கி 2ஆ வெட்டி ஒரு பாட்டு துணிக்கு போடுவேன், இன்னொரு பாட்டு உடம்பு போட்டுவேன். வேற வழி இல்லை. இன்னும் நிறைய விலை கொடுத்து உடம்புக்கு போடுற சோப்பு வாங்குறது என்கிட்ட பணம் இல்லை. பேனா வாங்குறது பணம் இல்லை. அசைன்மெண்ட் எழுத பேப்பர் வாங்க பணம் இல்லை. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஜெபம் பண்ணி 3ஆவது வருடத்தை வெற்றிகரமாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார்.
அல்லேலூயா. ஒவ்வொரு செமஸ்டர் எக்ஸாம் எழுதும் போது எனக்கு திக்குன்னு இருக்கும். எல்லாரும் எழுதுவாங்க, எனக்கு ஃபீஸ் கட்டி இருக்க மாட்டாங்க. எக்ஸாம் நேரத்தில் கொண்டு போய் வெளியே நிப்பாட்டிடுவாங்க. நான் ஒரு ஆள் வெளியே ஆண்டவரை இதுக்காக என்ன குளித்து கழிச்சு ஃபீஸ் கட்ட முடியல. தேர்ட் இயர் படிக்கும்போது எவ்வளவு தெரியுமா ஃபீஸ்? ஒரு மாசத்துக்கு வெறும் 100 ரூபாய் தான். 1992 சொல்றேன். வெறும் 100 ரூபாய். அந்த 100 ரூபாய் கட்ட எனக்கு ஆள் இல்லை. 100 ரூபாய் ஃபீஸ் கட்ட ஆள் கண்ணீரோடு நிற்பேன். திடீர்னு யாருன்னா ஒரு ஊழியக்காரங்க எனக்கு கட்டுவாங்க. இல்லைன்னா திடீர்னு எங்கன்னா போய் சபையில பிரசங்கம் பண்ணியிருப்பேன். அந்த சபையில இருந்து மணி ஆடுவார். இப்படிதான் என் வாழ்க்கையை முடிச்சேன். வேதாந்த கல்லூரி வாழ்க்கை. ஏன் தெரியுமா? நாம் கவனமாக இருந்தால், நாம் ஜாக்கிரதையாக இருந்தால், நாம் தேவனுக்கென்று காத்திருந்தால், தேவனிடத்தில் ஜெபித்து அவர் கரத்தில் ஒப்புக் கொடுத்தால், மகிமையானவைகளை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. தீர்மானம் பண்ணி எடுக்கிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும். நீ விசுவாசித்தினா கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணுவார்? பார்ப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாத்திரமல்ல, தானியேலை குறித்து இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். தானியேல் 6:10. தானியேலோ என்றால் நன்றாய் கவனிங்கள். அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். கரங்களை வைத்து வேலையை சொல்லுமா? தினமும் 3 வேளை. எத்தனை வேளையா? எத்தனை வேளை ஜெபம் பண்ணனா? ஜெபம் பண்றோமா? 3 வேளை. ஓ பண்றனே பாஸ்டர். 3 வேளை சாப்பாடு தட்டில் போட்டு வச்ச உடனே தோத்திர ஆண்டவரே ஆதரத்த ஆசைகள். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. அந்த ஜெபத்தை கேட்கல. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இது ஜெபம் அவசியம். நீ பரிசுத்தமா வாழ்வதற்கு, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஜெபம் ரொம்ப 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 முக்கியம். ஜெபிக்க வேண்டியது அவசியம். பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி வைங்க. பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தானியேல் தெரிந்தும் ராஜா சொல்லிட்டான், இப்படி நடந்துச்சுன்னா உங்களை தூக்கி எங்க போட்டுருவேன்? சிங்க கபியில போட்டுருவேன். ஓகே, பத்திரத்தெல்லாம் எழுதி கையெழுத்து வச்சாச்சு. ராஜா சட்டம் இயற்றப்பட்டாச்சு. ஆனால் பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் எருசலேமுக்கு நேராக தன் வீட்டுக்கு போய் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு இந்த ஜெப ஜீவியம் அவசியம். தானியேல் ஜெபம் பண்ணினார். 3 வேளை ஜெபித்த ஒரு நல்ல தேவ மனுஷன், 3 வேளை ஜெபித்த பரிசுத்தவான், 3 வேளை ஜெபித்து உலகத்தை மேற்கொண்டு ஒரு மேன்மையான மனிதன் தானியேல். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, 1 மணி நேரம் ஆகிலும் ஜெபம் பண்ணக்கூடாதா? இன்னைக்கு காலை 4 மணிக்கு எழுந்தேன். வழக்கமா எழுந்துடணும். எனக்கு எழுத முடியல. கடந்த 2 மாதமாக என்னுடைய முதுகில் இருந்த பிரச்சனை. காலையில் எழுந்து என்னால் நடக்க முடியாது. ஆஸ்தமாவிலேயே நடக்க முடியாது. என்னால் நடக்க முடியாது. எழுப்பின உடனே என்னால் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஆக்ஷன் இருக்கு. இல்லை, ஒரு 2 மாதம் ஆக்ஷன் இல்லை. அவங்க தான் என்னை பிடிச்சி இறக்கி கொஞ்ச நேரம் டிவி எல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தின பிறகுதான் என்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியும். ஆனாலும் சரீரத்தில் பலவீனம் தான். எந்திரிக்க முடியாது. படுக்கையிலிருந்து எந்திரிக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் 4 மணிக்கு முழங்கால் படியிட கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். உங்க பாஸ்டர் ஜெபம் பண்றவங்க நீங்க ஜெபம் பண்ணணும். குடும்பத்தில் அப்பா மட்டும் ஜெபம் பண்ணக்கூடாது. அம்மாவும் ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளும் ஜெபம் பண்ணணும்.
எல்லாரும் ஜோம் பண்ணதான் இந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். எவரோ ஜோம் பண்றாங்க, நமக்கு என்ன கிளம்பும் இல்ல. நீ நினைக்கிறது நடக்காது, நீ கேட்கறது கிடைக்காது. எப்ப கிடைக்கும்? அவர் பாதத்தில் அமரும்போது, அவர் சமூகத்தில் நீ அமரும்போது, உன் காரியத்திலெல்லாம் அப்பாவுடைய சமூகத்தில் அதிகாலை எழுதி அவர் முகத்தை பார்த்து நீ ஸ்தோத்திரம் பண்ணி சொல்ற பத்தியா, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தீரே, இந்த நாடை கொடுத்தீரே, இந்த ஜீவியத்தை கொடுத்தீரே, இந்த சுவாசத்தை கொடுத்தீரே, எனக்கு சுகத்தை தந்தீரே, பார்வையை தந்தீரே, நடக்க கிருபை தந்தீரே, உண்ண உணவு தந்தீரே, உடுக்க உடை தந்தீரே, உங்களுக்கு நன்றி அப்பான்னு நீ முழங்கால் படிக்கிற பத்தியா, அதை கற்று ஆசீர்வதிப்பான். அது ஆண்டவர் பார்க்கணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. காலை எழுந்து அதோட என்ன வேலை உனக்கு? தலைமுறையில கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கியா? ஒரு மணி நேரம் ஜோமனா போயிட்டு கோடி ரூபாய் சம்பாதிச்சிட முடியுமா? ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டுட்டு போய் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட முடியுமா? கிடையாது. தேவ சமூகம் தான், கர்த்தருடைய சமூகம் தான் உன்னை மகிமையோட மாத்து. காலையில எழுந்து முழங்கால் படிடு, தேவ சமூகத்தை பாரு. எல்லாரையும் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்பாவுடைய முகத்தை பாரு. பாருங்க, சில ஆள் தான் முடிச்சோன்னா கையை பார்ப்பான். அது ஏற்கனவே விளக்காத கையில, அப்படிதானே? ஆமா, கையில என்ன இருக்கு? ஒண்ணு. சிலர் முடிச்ச உடனே நேரம் போய் கண்ணாடி பார்ப்பான், பயன்படுவான். அவன் முகத்தை தூங்கி முடிச்ச உடனே அவனாலே பார்க்க முடியாது. நீ கண்ணை திறந்த உடனே அப்பாவுடைய முகத்தை பாரு, ஆண்டவருடைய முகத்தை பாரு. அவர் பிரசன்னத்தை உணர்ந்துகொள், அவரோட உறவாடு, அவரோட பேசு. நீ பேசு, அவர் பேச விடு. சில ஜபன் பெட்டிஷன் போடுறதுன்னு நினைச்சிட்டாங்க. நோ, இட்ஸ் நாட் a petition. Prayer is not a petition. பெட்டிஷன் அல்ல. அப்படியே அப்ளிகேஷன் போட்டுட்டு எனக்கு இது வேணும், அது வேணும், இதை செய்யும், அதை செய்யும் இல்ல. ரிசீவ் பண்ணு. ஆண்டவர் பேச ரிசீவ். ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசுறீங்க? என்னோட என்ன பேசுறீங்க? எனக்கு என்ன ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வாதம்? எனக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு எதை நீங்க நியமித்து வச்சிருக்கீங்க? என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கீங்க? என்ன செய்ய சொல்றீங்க? எனக்கு கேள். தேவனிடத்தில் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற அந்த ஜெபஜீவிய பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் தான் முன் செய்து வந்தபடியே, இப்ப இல்ல பிரச்சனை வந்த உடனே ஜெபம் பண்றது அப்படி இல்லை. சிலருக்கு யாருன்னா நெருக்கம் வந்த பிறகுதான் ஜெபம் பண்ணணும். கடன் பிரச்சனை மண்டை ஏறணும்னு தான் முழங்கால் படிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்த பிறகுதான் முழங்கால் படிக்கணும். சொந்தக்காரங்க எதிர்த்து நின்ற பிறகுதான் முதல் இல்ல. முழங்கால் படியிடுவதும் ஜெபம் பண்ணுவதும் அதிகாலையிலே கர்த்தரை தேடுவதும் உன் வாழ்க்கையின் வழக்கமாகட்டும். வாழ்க்கையின் வழக்கமாகட்டும். அதுதான் பரிசுத்தத்திற்கு நேராக உன்னை வழி நடத்தும். முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணினா, தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணி எத்தனை வேலை இருந்தது? அடிமையா போனவன் தான் ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை. பல நேரத்தில் ஆத்திரம் தோத்திரம் அலையிலேன்னு படுத்துறோம். என் பலவீனம் உங்களுக்கு தெரியும். எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க உன் பலவீனத்தை? ஜெபம் பண்றதுக்கு சாக்கு போக்கே இல்லை. சாக்கு போக்கே கிடையாது. ஜெபம் பண்றது படுத்துட்டு ஜெபம் பண்ணு. முடியலையா? பெட்லயே இருக்கிறாங்க. எப்படி மலர்கள் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க? சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. வாய்ப்பு கிடைத்தால் எப்படியும் ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, நடந்து ஜெபம் பண்ணு, கைகள் வைத்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த பலத்தோடு நீ ஜெபம் பண்ணினா இன்னும் பெரிய பலத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. என் கண்டிஷன்லாம் இருந்தீங்கன்னாக்க இங்க நிக்கவே முடியாது. ஆனா நின்று பேசுறோம் பார்த்தீங்களா? இந்த பலன் எங்கிருந்து வருது தெரியுமா? நேற்று என் மருமகளும் என் வீட்டம்மாவும் பாஸ்டம்மாவும் என் மருமகளும் சொன்னாங்க, இந்த கண்டிஷன்ல இருக்கீங்க, 4 கட்சி எப்படி போய் நிக்க போறீங்க சொல்லிட்டு சொன்னாங்க. இப்படிதான் இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை வாருங்களா, இவருக்கா முடியல அப்படின்னு தோணும். ஏன் தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்று சொல்லி நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சொல்லுங்க, எனக்கு எனக்கு சத்தமா சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுமா, பலன் கொடுக்கிறவர், பலன் கொடுக்கிறவர். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறவர் நம்முடைய
கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஜெபம் உன் வாழ்க்கையில மகிமையை பார்க்க வைக்கும். ஜெபி, நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணு. நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது ஜெபம் பண்ணு. ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை நீ தான் ஒதுக்கணும். நேரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பாஸ்டர், நான் ரொம்ப பிஸி, ஜெபம் பண்ண நேரம் இல்லை. ஒரு நாள் வரும், ஆண்டவர் சொல்லிடுவார், பிரதர் சிஸ்டர், நான் ரொம்ப பிஸி, உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நமக்கே இவ்வளவு பிஸி, ஆண்டவருக்கு எவ்வளவு பிஸி இருக்கும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவாங்க? உலகத்துல எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் அவர் என்ன பண்ண கேட்க, எல்லாத்துக்கும் கேட்கறத கொடுக்கணும். இல்லைன்னா என்ன சொல்லிடுவோம், நான் மட்டும் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் தர மாட்டேங்கிறேன். ஒரு புகார் என்ன பண்ணிடுவோம், ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அவரை தானே நோக்கி பார்க்குது. ஆனா அவைகள் எல்லாரையும் கர்த்தர் போஷிக்கிற தேவன். இல்லையா? அவர்கள் எல்லாரையும் உடுத்துவிக்கிற தேவன். காக்கைக்கும் பூக்களுக்கும் உடுத்துவிக்கிற தேவன் உங்களை என்னை உடுத்துவிக்க மாட்டாரா? அவைகளை போஷிக்கிற தேவன் உங்களை என்னை போஷிக்க மாட்டாரா? நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவார்? போஷிப்பார். நீ ஜெபித்தால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ ஜெபம் பண்ணினா கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். 2 மாதத்துக்கு முன்னாடி மிகுந்த நெருக்கம், மிகுந்த நெருக்கம், மிகுந்த நெருக்கம். போனவாரமே சொன்னேன், என்னோடு படித்த நண்பனுடைய குடும்பம் கொரோனாவிலே கடினப்படுவதை கண்கூட பார்த்தோம். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டது. போன் பண்றார், மனைவி மறுக்கும் தருவார். கொரோனாவினால மிகுந்த கஷ்டம். பர்மூரில் ஊழியம் செய்கிறார், ரொம்ப கஷ்டம். எனக்காக ஜெபம் பண்றார். ஆனா அவனு ஒன்னா படிச்சோம், எனக்காக ஜெபி, ஜெபம் பண்ணோம். பண தேவைகள் நிறைய. இங்க அடைஞ்சு பிடிச்சு அந்த நெருக்கத்தின் மத்தியில அவனுக்கு பணத்தை அனுப்பிவிட்டேன். அவன் மனைவியை காப்பாற்ற முடியல. கொரோனாவினால அந்த பாஸ்டம்மா மறித்து போனார். மிகுந்த வேதனை. ஒரு வாரம் 10 நாள் ஒண்ணுமே போடல, எல்லாம் பிளாங்க் ஆயிடுச்சு. அவன் அழுகை இன்னும் அப்படியே கண்ணு முன்னாடி. மருத்துவமனையில் அவன் படுத்திருக்கான், அவன் பையன், வாலிப பையன் படுத்திருக்கான். 2 பேரும் கொரோனா. பணம் கட்ட ஆடு இல்லை, நெருக்கிறாங்க. ஆனா அவர்கள் 2 பேருடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். சொல்லுமா, யாருமே உதவி செய்யல, நான் தான் செஞ்சேன். ஒருவரும் உதவி செய்யல, எல்லாரும் கைவிட்டாங்க. கொரோனா மனைவியை காப்பாற்ற முடியல. இந்த சகோதரி மறித்து போனார். ஆசிரியராக வேலை பார்த்தவர் மறித்து போனார். ஆனா அந்த 2 பேருடைய ஜீவனை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் என்ன ஒரு கருவியா வச்சிருந்தாரு. அதற்காக கர்த்தருக்கு தோற்றம். அல்லேலூயா. அவர்களை மீட்டெடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆனா அந்த நாட்டில் அதிகமா ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லையே, எனக்கே சாப்பாடு கஷ்டமா இருக்கு, இதுல நான் எப்படி ஆண்டவரை உதவி செய்ய? ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பக்கத்துல அப்பதான் நெருக்கம், இந்த பக்கம் நெருக்கம், அந்த பக்கம் நெருக்கம், என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அதன் மத்தியில ஒரு ஊழியனுக்காக உதவி செய்த போது அடுத்த வாரத்தில் ஏன் தேவையை கர்த்தர் சந்தித்தார். காரணம் தெரியுமா? நாம் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்று சொல்லி நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தானியேல் 3 வேளை அவன் ஜெபம் பண்ணினான். அன்னாளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார், அவனை உமக்கே தருகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி இருதயத்தில் தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணினான். அவள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய ஜெபம் இன்றைக்கு மேன்மையானதாக இருக்கட்டும். உங்களுடைய ஜெபம் இன்றைக்கு உயர்ந்ததாக இருக்கட்டும். 3 வேளை வேண்டாம், 1 மணி நேரமாக ஜெபம் பண்ண. சீசர்களை பார்த்து கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் கேட்டார், 1 மணி நேரமாகிலும் விழித்திருக்க கூடாதா? விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? எவ்வளவு நேரம்? 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம்? 1 மணி நேரமாகிலும். 1 மணி நேரமாகிலும் அப்படின்னா 1 மணி நேரம் தான் ஜெபத்தில் கொஞ்ச நேரம். ஜஸ்ட் பாஸ். அப்படிதானே? பரீட்சை எழுதாது இந்த குரூப் தான் பாஸ் பண்ணுது, கொடுத்து வச்சா. அப்படிதானே? எக்ஸாமே எழுது, பாஸ் பண்ணி. இந்த சந்ததி போல ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி எதில்.
அப்பெல்லாம் விழுந்து மண்டை உடைச்சி +2 10th விழுந்து படிக்கணும், ராத்திரி பகலும் விழுந்து மண்டை உடைச்சிட்டு இருப்பான். எக்ஸாம் எழுதுங்க பாஸ்டர், எழுது. கடைசியில் எழுதவே இல்லை, எக்ஸாமுக்கு எழுதாத பாஸ் பண்ணிட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் தமக்கு சித்தமான பாதையிலே நம்மை நடத்துவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. மேன்மைப்படுத்துகிற தேவன், உன்னை உயர்த்தி வைக்கிற தேவன் உன்னை நிச்சயமாய் மகிமையை பார்க்க வைப்பார். முழங்கால் படிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காரியம் முன் செய்து வந்த